3 நாள் பயணம் ஒன்றை மேற்கொண்டு மலேசியா சென்றுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற வர்த்தக சம்மேளனத்திலும் கலந்து கொண்டார். இந்த வர்த்தக சம்மேளனத்தில் மலேசிய மற்றும் ஸ்ரீலங்கா வர்த்தக பிரமுகர்கள், முதலீட்டாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஸ்ரீலங்காவில் தற்போது நிலவும் அமைதியான சூழலில் ஸ்ரீலங்காவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ள இருக்கும் வாய்ப்புகள் குறித்தும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்காக தற்போதைய அரசாங்கம் வழங்கியுள்ள சலுகைகள் குறித்தும் தெளிவுபடுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் மங்கள சமரவீரவும் ஜனாதிபதியுடன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ள வருமாறு மலேசிய முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார். And also restored the independence of some of the key institutions like the judiciary, elections commission, the police commission, and even the public services commission. All those changes, along with many other democratic reforms, are to be entrenched in a new constitution to be debated in Parliament early next year in January. ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் கட்டமைப்புகளை மறுசீரமைக்கும் அதே வேளை புதிய அரசியல் ஜாப்பை தயாரிக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கமைய புதிய அரசியல் ஜாப்பு நகல் எதிர்வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. புதிய அரசியல் ஜாப்பு ஸ்ரீலங்காவில் சகல இனங்களினதும் தனித்துவத்தை உறுதிப்படுத்தும். மலேசியாவை போன்று ஸ்ரீலங்காவும் பல்லின, பலமத மற்றும் பல கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் வாழும் நாடாகும் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளோம். ஸ்ரீலங்காவில் நிரந்தர மற்றும் உறுதியான சமாதானத்தை கட்டியெழுப்பதற்கு பல்லின சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் மிகவும் அத்தியாவசியமானது. இதனால் தான் நிலைமாற்று நிதி பொறுமுறையை ஏற்படுத்தும் தீர்மானத்தை ஜெனீவாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் இணை அனுசரணை வழங்கியது. சர்வதேச அழுத்தம் காரணமாக நாம் இதனை செய்யவில்லை. கடந்த கால தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு தீர்வு காணாது முன்னோக்கி நகர முடியாது என்பதை எமது அரசாங்கம் உறுதியாக நம்புவதாலேயே நாம் ஜெனீவா தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கினோம். அத்துடன் இதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து செயற்படுவதாலேயே நமது நாட்டின் ஜனாதிபதி இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையை கட்டியெழுப்பும் நல்லிணக்க அமைச்சையும் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஸ்ரீலங்காவிற்கும் மலேசியாவிற்கும் ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இன்று மாலை நடைபெற்ற விசேட வைபவம் ஒன்றிலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர்.